வணக்கம், வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் வந்து டுமாரோ வந்து நாளைக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே பண்ணலாம், அதேமாதிரி இண்டெக்ஸோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி பார்த்துறோம். நிஃப்டியோட S1 S2 ரேஞ்ச் வந்து 24,883, 24,850, R1 R2 25,032, 25,073. மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க ரெசன்ட் ஜோன், அதாவது 25,080க்கு மேலே கிளியரான க்ளோசிங் இருந்தது அப்படின்னா நமக்கு ஒன் சைடு மூவ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் ரேஞ்சுக்குள்ளேயே மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட S1 S2 ரேஞ்ச் பார்த்தோன்னா 51,115, 50,810, R1 R2 52,96, 52,336. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் ஜோனில் இருந்து சின்னதாக ஒரு மூவிங் கொடுத்துருக்கு. அதே சமயம் நமக்கு சப்போர்ட் ஜோனில் தான் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு. எகைன் வந்து நமக்கு லாஸ்ட்டாக வந்து ஸ்விங்கோட ஹை வந்து 51,650க்கு மேலே ஒரு க்ளோசிங் இருந்ததுன்னா 52,100 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு. லைவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டிக்ஸான் செல் பிலோ 12,060க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 11,770 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஓப்பனிங்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையில் ஓப்பன் ஆகிட்டு க்ளோசிங் வந்து வீக்காக தான் லோவில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. இதனோட டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட்டில் வந்து ப்ரீவியஸாக இருந்த ஸ்விங்கோட ஹை நியர்பை அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு எகைன் ஒரு வால்யூமோடவே செல்லிங் வால்யூமோடவே இறங்கியிருக்கு. மார்க்கெட் வந்து வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்து இந்த டே லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டினியூவான செல்லிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க ரேஞ்ச் வந்து ரொம்ப நாளாக கன்சாலிடேட் ஆகிட்டு அந்த ஜோனை பிரேக் அவுட் ஆகிட்டு செல் ஆகிருக்கு. சேம் ஜோன்ட்ட மறுபடியும் வந்து செல் நடந்திருக்கிறதுனால நம்ம வந்து அது வந்து ஸ்ட்ராங்கான ரெசன்ஸாக எடுத்துக்கலாம். இந்த டே லோ பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த டே லோவுக்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் ட்ரேட் ஆகிடுச்சுனாலே ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் தான் செல்லிங்க்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா MFSL பை அரவுண்ட் 1112 ரேஞ்சில் பை பண்ணோம் அப்படின்னா 1132 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக உள்ள சப்போர்ட் ஜோன்லேருந்து நல்ல ஒரு மூவிங் கொடுத்துருக்கு. ரீசெண்டாக உள்ள ஹையையும் பிரேக் பண்ணிவிட்டு க்ளோசிங்கை வந்து பையிங் வால்யூமோட க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேலே டார்கெட் போகாமல் பை அரவுண்ட் ரேஞ்சிலே, அதாவது 1110 இந்த ஜோன்லேயே வந்து நமக்கு ட்ரேட் ஆச்சு அப்படின்னா பை எடுக்கலாம். அதே சமயம் ஒரு 5 மினிட்ஸோட கன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல மூவிங் ஆகிறதுக்கான சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.